குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம லெசன் 50 நர்வஸ் சிஸ்டம் பார்த்துட்ருக்குறோம். இதுதான் கம்மிங் வீக்கில் டெஸ்ட்டு. அதில் நர்வஸ் சிஸ்டத்தில் நம்ம செரிப்ரம், செரிபெல்லம், பான்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டோம். மெடுலா ஆப்லாங்கேட்டா. நெக்ஸ்ட்டு ஸ்பைனல் கார்டு போகலாம். இப்போ ஸ்பைனல் கார்டு இஸ் சிலிண்ட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் லைங் இன் தி நியூரல் கேனால் ஆஃப் தி வெர்டிபிள் காலம். சிலிண்டரல் ஒரு உருளி வடிவமாக தான் இருக்கும். இட் இஸ் ஆல்சோ கவர்ட் பை மெனிஞ்சஸ். எப்படி பிரெயின் வந்து கவர்டு பை மெனிஞ்சஸ்னு படித்தோமோ 3 மெம்பரேன், தட் இஸ் டியூராமேட்டர், அரக்னாய்டு, பயாமேட்டர் சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும். இட் எக்ஸ்டெண்டட் ஃப்ரம் தி லோயர் எண்ட் ஆஃப் தி மெடுலா ஆப்லாங்கேட்டா டு தி ஃபஸ்ட் லூமர் வெர்டிப்ரே. தி போஸ்டீரியர் மோஸ்ட் ரீஜன் ஆஃப் ஸ்பைனல் கார்ட் டேப்பர்ஸ். அதனுடைய நுனிப்பகுதி பார்த்தீங்கன்னா டேப்பராக இருக்கும், கூர்மையாக இருக்கும். இட் இஸ் தின் ஃபைப்ரஸ் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர், நூலிலமாக இருக்கும். தட் இஸ் கால்ட் ஃபைலம் டெர்மினலே. 2 மார்க்கில் கேட்டால் எழுதணும் ஃபைலம் டெர்மினல்னா என்னென்னு. இன்டர்னலி தி ஸ்பைனல் கார்டு கண்டெய்ன்ஸ் எ செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் filled cavity known as central canal. அது வந்து ஒரு மூளை தண்டுவட திரவத்தினால் இந்த ஸ்பைனல் கார்டு வந்து மூளை தண்டுவட திரவத்தை பெற்றிருக்கும். தட் இஸ் நோன் அஸ் சென்ட்ரல் கேனல். மைய குழலில் அது பெற்றிருக்கும். தி கிரே மேட்டர் ஆஃப் தி ஸ்பைனல் கார்டு இஸ் ஹச் ஷேப்டு. அதே மாதிரி தி அப்பர் end of letter H forms posterior horns and anterior horns. Lower ends of forms anterior horns. 1 மார்க்லாம் கேட்டாங்கன்னா இது எழுதணும். A bundle of fibers falls into the posterior horns forming dorsal or afferent root. Fibers falls outward from the anterior horn forming ventral or afferent roots. These 2 roots join to form spinal nerves. 2 ரூட்டும் இணைஞ்சு தான் என்ன உண்டாகுது? ஸ்பைனல் நர்வ்ஸ், தண்டுவட நரம்புகளை உண்டாக்குகிறது. இதை நல்லா ஃபுல்லாக பாருங்கள். அதேமாதிரி இதனுடைய ஃபங்க்ஷன் connect sensory and motor impulses to and from the brain. It controls reflex actions of the body. இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பைனல் கார்டு. டயக்ராம் வந்து ட்ரா பண்ணி பார்த்துங்க, வெரி இம்பார்ட்டன்ட். 2 மார்க்கில் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் பார்க்கலாம். மூளை தண்டுவட திரவம். வாட் இஸ் செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட்? பிரெயின் இஸ் சஸ்பெண்டட் இன் எ ஸ்பெஷல் ஃப்ளூயிட் என்விரான்மெண்ட் கால்டு cerebrospinal fluid, CSF. It is limb-like watery fluid that surrounds and protects the brain within the skull. மண்டையோட்டுக்குள்ளே மூளையை பாதுகாக்கக்கூடிய ஒரு திரவம். இட் ஆல்சோ ஃபில்ஸ் தி சென்ட்ரல் கேனல் ஆஃப் தி ஸ்பைனல் கார்டு. அதே திரவம் தான் இந்த ஸ்பைனல் கார்டு சுற்றியும் காணப்படும். ஃபங்க்ஷன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட் ஆக்ட்ஸ் எ ஷாக் அப்சர்விங் ஃப்ளூயிட் அண்ட் protects the brain from damage when it is subjected to sudden jerk. It supplies nutrients to the brain. பிரெயினுக்கு நியூட்ரியன்ஸ் கொடுக்குறது பிரெயின் தான். அதே மாதிரி இட் கலெக்ட்ஸ் அண்ட் ரிமூவ்ஸ் வேஸ்ட் ஃப்ரம் தி பிரெயின். இட் இஸ் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் மெயின்டைனிங் ஏ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இன்சைடு தி கிரானியம். ஓகேவா? இது ஃபங்க்ஷன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு ரெஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அப்படின்னா தமிழில் அனிச்சை செயல்னு சொல்லுவோம். A reflex is any response that occurs automatically without consciousness. இதுதான் ரெஃப்ளெக்ஸ். இதில் 2 டைப்ஸ், சிம்பிள் ஆர் பேசிக் ரெஃப்ளெக்ஸஸ், அக்கர்ட் ஆர் கண்டிஷன் ரெஃப்ளெக்ஸஸ். 2 டைப்ஸ். அதேமாதிரி ஃபைனல் ரெஃப்ளெக்ஸஸ் கண்டிப்பாக கேட்பாங்க, அதையும் பார்த்துங்க. அந்த 2 டைப்ஸும் பார்த்துங்க. அதே மாதிரி இந்த ரெஃப்ளெக்ஸ் ஆர்க், இது 2 மார்க். தி பாத்வே டேக்கன் பை நர்வ்ஸ் இம்பல்ஸ் டு அக்கம்ப்ளைஸ் ரெஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் இஸ் கால்டு ரெஃப்ளெக்ஸ் ஆர்க். அதேமாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ரெஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அண்ட் இட்ஸ் பாத்வே. இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு புரியும். when we touch a very hot pan, ஒரு சூடான பாத்திரத்தை தொட்டினா என்ன பண்ணுவேன்? கை வச்சுட்டே இருப்பியா? நோ. தி ஸ்டிமுலஸ் இஸ் தி ஹீட் விச் இஸ் sensed by receptor called heat receptors or thermoreceptors in our hand. The stimulus in turn rises and impulse in sensory neuron. எப்படி வந்து சூடான பாத்திரத்தை தொட்ட உடனே அங்கேருந்து தூண்டல்கள் வந்து நரம்பின் வழியாக மூளைக்கு சென்று மூளையிலிருந்து மறுபடியும் அதனுடைய ரெஃப்ளெக்ஷன் வந்து அந்த பர்டிகுலர் பார்ட்டுக்கு வருது. அப்படிங்கிறது தான் இந்த ரெஃப்ளெக்ஸ் ஆக்ஷன், அனிச்சை செயல். அதை நல்லா தரவாக பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம்.
பூராமைவு நரமண்டலம். இதில் பார்த்தீங்கன்னா peripheral nervous system is formed by the nerves arising from the brain and the spinal cord. The nerves arising from the brain is cranial nerves, கபால நரம்புகள். Nerves arises from the spinal cord is spinal nerves, தண்டுவட நரம்புகள். cranial nerves எவ்வளவு? 12 pairs, மறந்துடக்கூடாது, 1 mark, 12 pairs. எக்ஸாம்பிள் ஆக்டிக் நர்வ் விச் innervates the eye. அதே மாதிரி மோட்டார் நர்வ்ஸ் ஹெல்ப்ஸ் இன் ரொட்டேஷன் ஆஃப் ஐபால், கண் கோலத்தை சொல்ல செய்யக்கூடிய நரம்பு. அதே மாதிரி இந்த எக்ஸாம்பிள் வெரி இம்பார்ட்டன்ட். innervates the eye muscles of iris and tear gland. And spinal nerves வந்து 31 pairs, மறந்துடக்கூடாது, 1 mark, 31 pairs. இப்போது தி டைரக்ஷன் ஆஃப் இம்பல்சஸ் இன் டார்சல் ஸ்பைனல் ரூட் இஸ் டுவர்ட்ஸ் தி ஸ்பைனல் கார்டு அண்டு வென்ட்ரல் ஸ்பைனல் ரூட் அவே ஃப்ரம் தி ஸ்பைனல் கார்டு. ஓகேவா? எஸ், ஓகே. டுடே கிளாஸில் இந்த ஸ்பைனல் நர்வ்ஸ் வரலும் பார்த்துருக்கோம். இது வரலும் தருவா புக் பேக் அண்ட் இன்டீரியர் ரெண்டுமே பார்த்து படித்து எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.